கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்று பெயரை குறிக்கக்கூடிய சொல் பேசுறோம். வினை சொல்லா என்ன? வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஒரு வினை செய்யறா அப்படின்னா ஒரு காரியம் செய்யறா, ஒரு செயல்பாடு செய்யறா அப்படின்னு அர்த்தம். அப்ப செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு பேரு வினைச்சொல் என்று நம்ம சொல்றோம். அந்த பெயர் சொல் சொன்னோம்ல, வினைச்சொல் சொன்னோம்ல, அந்த ரெண்டுக்கு இடையில வர்றதுனால இது இடைச்சொல். எப்படி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் வந்து இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல் என்ன? உம், மற்ற, ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான எழுத்துக்களை சொல்றாங்க. சரி, உம்முங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம்? இப்ப ஒண்ணும்ல தந்தை தாய் சென்றனர் அப்படின்னு இருக்கு. தந்தை தாய் சென்றனர் சொல்றதை காட்டிலும் அது உம்மு சேர்த்தோம்னா தந்தையும் தாயும் சென்றனர் சொல்ற மாதிரி உம்மு இடையில வருதா, அதனால இடைச்சொல். அப்ப ஒருவர் இன்னொருத்தர் சேர்த்தா மற்றொருவர், மற்றுன்னு வர்றதுனால இடையில வர்றதுனால மற்றொருவர். இப்ப திருக்குறள் படித்தான் அப்படின்னு இருக்கு. திருக்குறள் படித்தான் ஐ சேர்த்தோம்னா திருக்குறளை படித்தான் அப்படின்னு. அப்ப ஐ வருதா, அப்ப அது வந்தா அது இடைச்சொல். அப்ப பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லு வந்து இடைச்சொல் சொல்றாங்க. குறிச்சொல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் ஆகியவற்றின் தன்மையை விகுதிப்படுத்த வரக்கூடிய சொல்லு வந்து குறிச்சொல் சொல்லலாம். இப்ப நகரம் அப்படின்னு இருக்கு. இப்ப சென்னை நகரம் இருக்கு, மதுரை நகரம் இருக்கு, சிவகங்கை நகரம் இருக்கு, காரைக்குடி நகரம் இருக்கு, செங்கல்பட்டு நகரம் இருக்கு, திருநெல்வேலி நகரம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊரா இருக்கா நகரம் சொல்றோமா? இப்ப ஒண்ணும் இல்ல, திருச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, திருச்சி நகரம் சொல்றதுக்கு அதை பெருசா சொல்ற எப்படி சொல்றது? மாநகரம் சொல்றோமா இல்லையா? இப்ப திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி. அதே மா சொல்றோம், அதே அது முடிச்சொல்ல கூட சில எழுத்துக்கள் சொல்றாங்க. சால, ஒரு, தவ, நனி, கடி, கூர், களி, மா என்று சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சொற்களுக்கு பேருனே என்ன சொல்றாங்க? உரிச்சொல்னு சொல்றாங்க. அப்ப உரிச்சொல் அப்படிங்கிறது சால நின்றான், நனி தின்றான், சால சிறந்தது, நனி நன்று, இப்படி சொல்லி இந்த சொற்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேருனே உரிச்சொல். சரிங்களா? வணக்கம். இந்த ஐயா தப்பா சொல்றாரு. அப்படி கிடையாது. இடைச்சொல்லுங்கிறது 2 எழுத்து 3 எழுத்துக்குள்ள வரக்கூடிய சொல்லு மட்டும்தான் இடைச்சொல். அது மட்டும்தான். அது பகுதி விகுதியாகவும் வரும், தனித்தும் வரும். அது தனியா ஒரு சொல் மட்டும், அவ்வளவுதான். அது சில, பல, ஓர், ஒரு, வந்த, அது, இது, எது, என, இப்படி 2 சொல்லு 3 சொல்லு அந்த இந்த 3 எழுத்துல இருக்கா. அதே மாதிரி அது, இது, எது, என, பல, சில அப்படின்னு 2 எழுத்துல இருக்கா. இப்படி இந்த 2லயும் அந்த வந்தாதான் அது இடைச்சொல். அது மட்டும்தான், அவ்வளவுதான். தந்தையும் தாயையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தந்தையும் அப்படிங்கிறது தந்தை கூட்டல் தந்தையும் அப்படி வந்துடும். இதுல உம்முங்கிறது விகுதியில தானே வந்திருக்கு. அப்புறம் இடைச்சொல் எப்படி வரும்? அப்படி கிடையாது. ஒரு கூட்டல் அவர், ஒருவர், இதுல பகுதி விகுதி, அவ்வளவுதான். இப்போ வந்ததொரு அப்படிங்கிறது வந்து கூட்டல் அது கூட்டல் ஒரு, வந்ததொரு. இப்போ இது என்னது? இதுதான் இடைச்சொல். 2 சொல்லுக்கு நடுவுல வர சொல்லுக்கு பேர் தான் இடைச்சொல். அவங்க வந்து தந்தையும் தாயையும் அப்படிங்கிறாங்களா, அது விகுதி, பகுதி விகுதி. தந்தைக்கும் உம்முக்கும் நடுவுல ஏதாவது ஒரு சொல்லு வந்ததுன்னா அப்போ அதை எடுக்கலாம். 2 சொல்லு வந்தா பகுதி விகுதியா மாறிடும், வினையை தவிர. இப்படி ஒரு 10 விதமான சொல்லு இங்க இருக்குது. ஆனா இங்க சொல்லி கொடுக்கறதே தப்பு தப்பால சொல்லியிருக்காங்க. வெண்பனி காலத்தை எப்படி பிடிக்கலாம்? வெண் கூட்டல் பனி கூட்டல் காலம். வெண்ணுங்கிறது என்னது? பகுதி. காலம்ங்கிறது விகுதி. இப்போ பனிங்கிறது என்னது? இடைச்சொல். இது இடைச்சொல். இப்ப 3 சொல்லு வந்துட்டா அதுல 1 தனியா ஒரு சொல்லு கொடுக்கறதுனால அது இடைச்சொல். இவ்வளவுதான். ஒரு வார்த்தையை பிரிச்சா சொல்லுதான் கிடைக்கணும். அது என்ன சொல்லலாம் தெரிஞ்சுக்காதான் அந்த 10 உறுப்பு. இப்போ ஒரு சில வார்த்தை அப்படிங்கிறது ஒரு கூட்டல் சில கூட்டல் வார்த்தை, ஒரு சில வார்த்தை. அப்ப நடுவில் எழுதற்கு சில, அப்போ சில இடைச்சொல். அவ்வளவுதான். அது ஒரு சிலப்பதிகாரம்னு, அந்த சிலப்பதிகாரம்னு வரும். அப்போ அந்த இடத்துல சிலங்கிறது பகுதி. இவ்வளவுதான். இடையில வந்தா 2 சொல்லு 3 சொல்ல வந்தா இடைச்சொல். அவ்வளவுதான். எது விகுதியோ அது இடைச்சொல். சொன்னா உரிச்சொல் அப்படிங்கிறது கால, நவ, தனி, உரு, கூர், களி, மா. உரிச்சொல்லுங்கிறது அப்படி கிடையாது. உரிச்சொல் அப்படின்னா வாழ்க. உரிச்சொல் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது தன்னந்தனியா வருது. இந்த உரிச்சொல்லுக்கு பகுதி விகுதியே கிடையாது. இதுல இருந்து எந்த சொல்லும் இணையாது. ஒரு எழுத்து மாறும். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, இந்த வே மட்டும் மாறும் தவிர ஒரு சொல்லு வந்து இணையாது. வாழ்க கூட்டல் அது வாழ்கது அப்படின்னு பொருந்தாது. வெல்க கூட்டல் அது வெல்கது, வெல்க சில அப்படின்லாம் பொருந்தாது. வெல்க சிலன்னு சொல்லி ஒரு வார்த்தையா பொருந்தாது. இதைத்தான் உரிச்சொல்னு வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினைத்தொகை ஒற்றெழுத்து வராது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. வினைத்தொகை எல்லாம் ஒற்றெழுத்து வரும். ஒற்றெழுத்து வராத இடம் எதுனா எந்த வாழ்க, வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தினத்தந்தி பேப்பர்ல போட்டுப்பாங்க பாத்தீங்கன்னா, அதுல வெல்க தமிழ்னு போட்டுப்பாங்க. இந்த வெல்க தமிழ் எடுத்துட்டு தான் ஐயா ஒரு தடவை வந்துட்டு வெல்க கூட்டல் தமிழ் வெல்க தமிழ்னு இத்து வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. அதுல வராது.
அவங்க எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்காங்க. இவங்க தான் இந்த ஆசிரியர், தமிழ் தேசிய ஆசிரியர்கள் வந்து தான் தப்பு தப்பா சொல்லி மொழியை குழப்பி சிதைச்சு வீணாக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த வாழ்க வெல்க இது இருக்குல்ல, இதுதான் உரிச்சொல். இந்த உரிச்சொல் பக்கத்துல இன்னொரு சொல் சேராது. இடைச்சொல்லோ இன்னொரு பகுதி விகிதே சேர்ந்து பொருள் தராது. தனியா பொருள் தரும், தன்னந்தனியா பொருள் வரும். அப்படி வெல்க தனியா எடுக்கும்போது பகுதி விகிதியா மாறிடும். இவ்வளவுதான். இதுல இருந்து கலந்து எழுத முடியாது. இன்னொரு சொல் இது கூட சேர்ந்து பொருள் தராது. அதுதான் உரிச்சொல். சும்மா அப்படிங்கிற உரிச்சொல் எத்தனை தடவை வந்தாலும் பொருள் தரும், எப்படி வந்தாலும் பொருள் தரும், எங்க வந்தாலும் பொருள் தரும். வினைத்தொகுதி எல்லாம் உற்றெழுத்து வரும். கால, நவ, நனி இதெல்லாமே பகுதி விகுதி. சால அப்படிங்கிறாங்க, சால சிறந்தது, அதுல உற்றெழுத்து வருதா? அப்போ சால கூட்டல் சிறந்த, சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தி வந்து இணைஞ்சு பொருள் தருதா? அப்படி அதுல பொருள் தராது. இது வந்து பகுதி விகுதி. சால அப்படிங்கிறது முன்னாடி வரும், பின்னாடியே வரும். அது மாதிரி உறுப்பு அப்படின்னு முன்னாடியே வரும், பின்னாடியே வரும். ஒரு நனிங்கிறதும் முன்னாடி வரும், பின்னாடி வரும். இது வந்து அப்படி வராது, எங்க வந்தாலும் தனியா வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. ஆனா யாரா வேணாலும் சரி, எந்த எவ்வளவு பெரிய தமிழ் ஆசிரியரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற தமிழை யாரும் கத்துக்கவே முடியாது. அதுக்கு தனி மூளை வேணும். இங்க இருக்கிற தமிழை கத்துக்கணும். முத்தமிழ்ல பதம், பகுபதம், பகாபதம், சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ் இந்த மூணு சேர்ந்து இருக்கலாம். இதை படிக்க எல்லாரும் படிச்சிருவாங்க. 199 பேர் படிச்சிருவான். ஆனா இங்க இருக்கிற தமிழ 199 பேர்ல படிக்க முடியாது. 100ல ஒருத்தன் தான் படிக்க முடியும். அப்படி வச்சிருக்குங்க உங்க ஊர்ல இலக்கம். அப்படி இருக்கு. இப்படிப்பட்ட இலக்கணத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் எப்படிதான் எழுதி பாஸ் ஆகுது தெரியல. அதனாலதான் பிள்ளைங்க தற்கொலை பண்றதும் அதுதான். போட்டு அடுத்து நடத்தினா என்ன பண்ணும்? எதுக்குடா படிக்கணுங்கிற தோணும். அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. உரிச்சொல்ங்கிறது இதுதான். இப்படிதான் வரும். அதுக்கு பக்கத்துல தான் ஒற்றை எழுத்து வராது. வினைத்தொகையில ஒற்றை எழுத்து வராதான். தொலைக்காட்சி இருக்கு, அதுல இக்கு வருதுல. ஏன் வருது? மாட்டு தீவனம், அதுல இத்து வருதுல. அப்படி இங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பகுதி விகிதினா தனித்தனியா எல்லாம் அழகா புரியுற மாதிரி அழகா சொல்லி கொடுக்கலாம். ஆனா எதுக்குதான் இப்படிலாம் பேசுறாங்களோ தெரியல. என்னத்தை சொல்லனே தெரியல. குழந்தை பருவம் முதல் இளமை தொட்டு முதுமை வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி ஒரு சொல்லுதான் உரிச்சொல். உரிச்சொல் வந்து தன்னந்தனியா தனித்துவமா வரக்கூடியது. அதுக்கு பக்கத்துலதான் ஒற்றை எழுத்து வராது. ரே முதல்ல வரக்கூடாதுன்னு. ரே முதல்ல வரக்கூடாது இல்ல. எதுக்காக அதை சொன்னாங்கன்னா முதல்ல இருக்கிற ரே தான் வரக்கூடாது. அது அப்படி சொன்னா உடனே முதல்ல ரே வரான்னு போயிடலாம். உரிச்சொல்லதான் ஒற்றை எழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னாங்கன்னா வினைத்தொகையில எதை சொல்றோமோ அதுக்கு மாறதான் செய்யறது. ஒரு நாள் அம்மா எல்லாம் யாருக்கா தெரியுமா? இவ்வளவு இலக்கணம் எப்படிலாமோ இலக்கணம் வச்சிருக்காங்க. அம்மா எல்லாம் தெரியுமா? கல்வினா யாருக்கா தெரியுமா? அரசியல்னா யாருக்கா தெரியுமா? மாநகரமா? மாநகரம். மாநாடு தெரியாது. மாநாடுனா என்ன தெரியாது. மாநிலம்னா என்ன தெரியாது. அம்மானா என்ன தெரியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அர்த்தம் கேட்டாலும் தெரியாது. எப்படி தெரியும்? வார்த்தை எடுத்து சொல்லி கொடுத்தாதானே அர்த்தம் தெரியும். அங்க அதை விட்டுட்டு இலக்கணத்துல பகுப்பத உறுப்பிலக்கத்துல வார்த்தையை எடுத்து பிரிச்சு கொடுத்தாம, பிரிச்சு அந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாம, வார்த்தையை பிரிச்சு எழுத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்து இதானது, விந்து அதானது, பேரச்ச வினை விகுதி இப்படி இல்லாம சொல்லி கொடுப்பாங்க. அகரன்னா என்ன, ஒகரன்னா என்ன, உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்னன்னு யாருக்கனவே படிச்சுட்டு வந்தாச்சு. மறுபடியும் வார்த்தையில இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அகரம் ஒகரனா, வார்த்தையை பிரிச்சா சொல்லுதான் வரணும், பிரிச்சா அர்த்தம் தான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு கால, நவ, தனி, அணினா எல்லாத்துக்கும் அதே தான். பகுதி விதிக்காதான், பெயர் சொல்லுக்கும் அதான், இடைச்சொல்லுக்கும் அதான், உரிச்சொல்லுக்கும் அதான். என்ன 1 2 மாறுது, ஒரு வித்தியாசம் மாறுது. இப்படியா இலக்கணம் இருக்கும்? கோபமா வருது. எப்படிதான் பிள்ளைங்க படிக்காங்களோ தெரியல. யாராவது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கல்வி சார்ந்து யாராவது கொண்டு போய் கொஞ்சம் சேருங்கப்பா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதை உடனே மாத்தி ஆகணும். வாத்தியாரே தேவையில்லாத அளவுக்கு பிள்ளைங்க படிக்கும். அப்படி படிக்க வேண்டிய கல்வியை எப்படி வச்சு நாசமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படி இருந்தா நாடு எப்படி நல்லா இருக்கும்? அதனால கல்வி சார்ந்தவங்ககிட்ட கொஞ்சம் அனுப்பி ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த். அது கடிச்சிருச்சுன்னா என்ன, கத்தக்கூடாது. எங்க அப்பா சொல்லி கொடுப்பாங்க, நாங்க ஆடு மாடு நாய்க்கு வாழாது. தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது. உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்க ஆனால் சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா சும்மா தண்ணிக்குள்ள கை வச்சாலே போதும், அந்த நஞ்சு அங்கேயே நின்றும், நம்ம உடம்புல ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு. நஞ்சுள்ள பாம்புகள் கடிக்கும் போது நம்ம ரத்த ஓட்டத்துல அது கலக்கிறனாலதான் நமக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுது. இப்ப இவர் சொல்ற மாதிரி தண்ணிக்குள்ள கை வச்சோம்னா ரத்த ஓட்டம் ஓடாம ஒரே இடத்துல நின்றுமா? ஏற்கனவே பாம்புகளை பத்தி பல தவறான மூட நம்பிக்கைகள் பரவி போய் கிடக்கு. அதுல இவங்க வேற ஏன் இப்படி பொய்யான தகவல்களை பரப்பி மக்களோட உயிரோட விளையாடுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பாம்புகளை பத்தி தெரியாதவங்க யாராவது தகவல் சொன்னாங்கன்னா தயவு செய்து